பியூட்டிஃபுல் மார்னிங் சாந்தினி. குட் மார்னிங் தர்ஷிகா. நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் வந்து யார் யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை தான் பார்த்துட்டு வரோம். அண்ட் இன்னைக்கும் நம்ம அதே விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். தர்ஷிகா, ஆக்சுவலாக இப்போ டெஸ்லா அப்படின்னு ஒரு கார்லாம் கூட இருக்கு இல்லையா? ஸோ நிறைய பிராண்ட், நிறைய எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து டெஸ்லா அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலா டெஸ்லா அப்படின்ற வந்து ஆக்சுவலாக டெஸ்லா காயில் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே அந்த டெஸ்லா காயில் மூலமாக தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேடியோ, எக்ஸ்ரே, ரிமோட் கண்ட்ரோல், அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ அதனால தான் அந்த எலக்ட்ரிக் மோட்டாரில் டெஸ்லா காயில் இருக்கிறதுனால தான் அந்த காருக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னா எடிசனும் பாத்தீங்கன்னா பல்பு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டே வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ரைவல்ரி போயிட்டே இருந்திருக்கு, பயங்கரமான சண்டையா. இவர் வந்து பத்திரிகையில போய் அவரை பத்தி அறிக்கை கொடுக்கறது, அவர் வந்து இவரை பத்தி அறிக்கை கொடுக்குறது. ஆனா யார் வந்து அதிகமான விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா டெஸ்லா தான். எடிசன் வந்து இவரை பார்த்து இவரோட அந்த ஸ்பெசிமென், இந்த காப்பி எல்லாம் எடுத்துட்டு போய் அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி கூட நிறைய டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இப்போ என்ன யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னா டெஸ்லா பத்தி தான். ஸோ டெஸ்லா வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சதுனால இன்னைக்கு நமக்கு ஒர்க் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு 11th 12th படிச்ச பிசிக்ஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டீங்க சாந்தினி. லைட்டா மைண்ட் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா? போயிடலாம். இது சூரியோதயம். இன்று 6/10/2016 வியாழக்கிழமை, துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி பிற்பகல் 3:04 வரை பஞ்சமி, பிறகு சஷ்டி. நட்சத்திரம் கேட்டை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மேஷராசிக்கு. சாந்தினி, அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா கூப்பன் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொக்கோ கோலா கூப்பனை வந்து ஆசா கேண்டிலர் அப்படின்றவர் வந்து இன்வென்ட் பண்ணாரு. ஓகேவா? இந்த கொக்கோ கோலா கூப்பன் வந்து நீங்க வந்து அந்த காலத்துல வந்து என்ன பண்ணீங்கன்னா, இதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் கொக்கோ கோலா வந்து ஃப்ரீயா கிடைச்சது. ஸோ அது வரைக்கும் மக்களுக்கு வந்து கூப்பன் அப்படின்னா வந்து என்னன்னே தெரியாது. ஸோ ஆசா கேண்டிலர் இந்த கொக்கோ கோலா கூப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னே மக்கள் வந்து எல்லாத்துக்குமே ஏன் நம்ம கூப்பன் கொடுக்க கூடாது, ஃப்ரீயா கொடுத்தாதான் நம்ம மக்கள் வந்து எல்லாத்தையும் வாங்கிப்பாங்களே, ஸோ அதனால கூப்பன் ஏன் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே வந்து இந்த கூப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ கூப்பன் அப்படின்றது வந்து அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபென்டாஸ்டிக்கா சொன்னீங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாத்துக்குமே கூப்பன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்டா மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக்கா சொன்னீங்க தர்ஷிகா. இதை தொடர்ந்து அடுத்ததா பாத்தீங்கன்னா லலிதா மேகைக்கு 1000 பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்களுக்கு உண்டான காரணங்களும் ஸ்தோத்திரங்களும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கின்றோம். 119ஆவது நாமம் ஓம் பக்தி கம்யாயே நமக என்கின்ற திருநாமம். அடியவர்களுடைய அன்பின் வலையிலே அகப்படுபவளுக்கு வணக்கம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடிபுகுல் அரசே என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அன்பெனும் வலை, அந்த வலைக்குள்ளாக இறைவி கட்டுப்படுகிறாளாம். அந்த வலைக்குள்ளே கட்டுப்படக்கூடிய இறைவியை அந்த வலைக்குள்ளே எப்படி தானாக அவளை வரவழைப்பது என்பதுதான் அடியவர்களுடைய மிகப்பெரிய தன்மையாக இருக்கிறது.
அவள் அன்பு வலைக்குள்ளே அகப்பட்டு கொள்ளுகிறாள் என்று சொன்னால் அந்த அன்பு வலையை விரிப்பவர் எத்தகைய தகுதி உடையவராக இருக்க வேண்டும். நாம் சென்ற பாடலிலே சென்ற நாமத்திலே பார்த்தது போன்று பக்தி என்பது புறச்சடங்குகளோடு நின்று விடுவதில்லை. அகத்திலே எந்த அளவிற்கு இறைவியை நாம் முழுமையாக உருகி மெய்யன்பு செய்கிறோம் என்பதிலே தான் இருக்கிறது. நாம் தாயிடத்திலே அன்பு வைக்கிறோம், தந்தையிடத்திலே அன்பு வைக்கிறோம், மனைவி இடத்திலே கணவன் வைக்கிறான், கணவனிடத்திலே மனைவி வைக்கிறான், குழந்தைகளிடத்திலே அன்பு வைக்கிறோம், அண்ணன் தம்பி அக்காள் தங்கை சகோதரிடத்திலே அன்பு வைக்கிறோம், தோழர்களிடத்திலே தோழியரிடத்திலே அன்பு வைக்கின்றோம். இதெல்லாம் உலகத்திலே இருக்கக்கூடிய அன்பு. ஆனால் பேரன்பு எது என்று கேட்டால் கடவுளிடத்திலே பராசக்தி இடத்திலே வைக்கக்கூடிய அன்பு. உலகியலிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே அன்பு ஒரு காலத்திலே தோற்று போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பராசக்தி இடத்திலே வைக்கக்கூடிய அன்பு இருக்கிறது பாருங்கள், எந்த நாளும் அது வளருமே தவிர தேயாது. அது வளர்பிறையாகத்தான் இருக்கும். அப்படி மிகப்பெரிய அன்பு யார் செலுத்துகிறார்களோ தங்களுக்காக இறைவனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். நாம் உலகில் பொதுவாக என்ன பார்க்கிறோம், இறைவனிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? நீ எனக்கு வேலை வாங்கித்தா, எனக்கு ப்ரமோஷன் வாங்கித்தா, எனக்கு வீடு கட்ட வேண்டும், என் மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், என் மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும், திருமணமானால் குழந்தை பிறக்க வேண்டும், பேரன் பேத்தி பிறக்க வேண்டும், வீடு ஒரு இடத்துல கட்டினால் இன்னொரு இடத்துல வீடு வாங்க வேண்டும், நல்ல வாகனம் வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், வசதியோடு இருக்க வேண்டும், வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய பிரார்த்தனை இறைவனிடத்திலே திரும்ப திரும்ப எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் மெய்யடியார்கள் என்ன செய்கிறார்கள்? இறைவா, நான் உனக்கு என்ன தர முடியும் என்று கேட்கிறார்கள். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய சக்தி! அன்பினாலே இறைவனுடைய திருவருளினாலே எதை வேண்டுமானாலும் செய்யலாமே. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலாதார், அன்பே சிவமாவது ஆவரும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்லுவார் திருமூலர். அந்த வகையிலே அன்பே சிவமாக அமர்ந்திருக்கக்கூடிய குங்குலிய கலையர் தன் உயிரை பணயம் வைத்து எம்பெருமானுடைய சிவலிங்க திருமேனியை நேராக நிமிர்த்தி வைத்தார். பெரிய நாயகியினுடைய பேரருள், எம்பெருமான் தாடகைக்காக சாய்ந்த அந்த இறைவன் தாளவனேஸ்வரராக இருக்கக்கூடிய திருப்பனந்தாளிலே இத்தகைய ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார். நாம் யோசித்து பார்க்கிறோம், எப்படி அருளாளர்கள் இருந்திருக்கிறார்கள், எப்படி பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் தங்கள் இன்னுயிரை பணயம் வைத்த பக்திமான்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இறைவனிடத்தில் எதையும் கேட்கவில்லை, கேட்டு பெறவில்லை, எனக்கு வேண்டும் என்று ஒரு நாளும் வாய் திறந்ததில்லை. இறைவனுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் யோசித்தார்கள். இத்தகைய ஒரு உயர்ந்த பக்தி இருக்கிறதே, அது சாதாரணமான பக்தி இல்லை. இறைவனிடத்திலிருந்து கேட்டு பெறக்கூடிய உலகத்தில் இறைவனுக்கு என்ன தர முடியும் என்று நினைத்த அருளாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டிய வரலாறு. அன்பான வளைக்குள்ளாக எம்பிராட்டி பராசக்தி பரதேவதை ஸ்ரீவித்யாலா ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரி கட்டுப்படுகிறாள் என்பதுதான் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு உயர்ந்த செய்தியாக இருக்கிறது. ஆகையினாலே நாமும் அன்பினும் வலை வீசி பராசக்தி அதற்குள்ளாக அகப்படச் செய்பவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் லலிதா சகஸ்ரநாமம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அருமையான பாடம். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய தொடர்ந்த வரிகளை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.